சுவாமி விவேகானந்தர் 19ஆம் நூற்றாண்டின் இந்தியாவின் தலைசிறந்த சமய தலைவர்களுள் ஒருவர். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் தலைமை சீடராக கருதப்பட்டவர். மேற்கத்திய உலகிற்கு இந்து மதத்தை பற்றி தெளிவுபடுத்திய பெருமைக்குரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஆளுமை. சமூக பணி மற்றும் மனிதாபிமானத்தின் கொள்கைகளை மிக உயர்ந்த நற்பண்புகளாக நிலைநிறுத்தியவர். இந்து ஆன்மீகவாதியான இவர் இந்தியாவில் ஒரு இந்து துறவியாகவும் ஆன்மீக தலைவராகவும் ஒரு சீர்திருத்தவாதியாகவும் இருந்து பின்னாளில் அமெரிக்கா மற்றும் பிரிட்டனில் வேதாந்த தத்துவத்தை பரப்புவதில் ஒரு தீவிர சக்தியாக இருந்தவர். அப்போதைய வங்காளத்தில் பழமை மிகுந்த சத்திரிய குடும்பத்தில் விஸ்வநாதருக்கும் புவனேஸ்வரிக்கும் 1863 ஜனவரி 12ஆம் நாள் மகனாக பிறந்தார் நரேந்திரர் என்ற இயற்பெயர் கொண்ட சுவாமி விவேகானந்தர். வங்காள மொழியை தாய்மொழியாக கொண்ட இவர் ஒரு ஞான குழந்தை என பிறர் கருதும் விதத்தில் வித்தியாசமாக வளர்ந்தார். அனைத்து உயிர்களிடத்தும் இறைவன் குடிக்கொண்டிருக்கிறார் என்று ஆன்மீக தத்துவார்த்தம் கூறியவர் அந்த தத்துவத்தை வாழ்வின் அடிப்படையாக கொண்டிருந்தாரோ என்னவோ. நரேந்திரரின் இளம் பருவ தோழர்களாக திகழ்ந்தவை ஒரு பசு, ஆடு, குரங்கு, மயில், புறா, 2-3 சீமை பெருச்சாளிகள் போன்ற உயிரினங்களே. சிறு வயதிலேயே மிகுந்த நினைவாற்றல் கொண்டவராகவும் சிறந்த விளையாட்டு வீரராகவும் திகழ்ந்த சுவாமி விவேகானந்தர் மேலும் இசையும் இசை வாத்தியங்களையும் பயின்றார். இளம் வயது முதலே தியானம் பழகியவர், பகுத்தறிவாளராகவும் திகழ்ந்தார். சுவாமி விவேகானந்தர் பள்ளி படிப்பு முடிந்தவுடன் 1879ஆம் ஆண்டு கல்கத்தாவில் உள்ள மாநில கல்லூரியில் சேர்ந்தார். பின்னர் ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் தத்துவம் பயின்றார். அங்கே மேல்நாட்டு தத்துவங்கள் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் வரலாறு முதலியவற்றை படித்தறிந்தார். இச்சமயத்தில் அவர் மனதில் இறை உண்மைகளை பற்றி பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுந்தன. இறைவனை பலர் வழிபடுவதும் அதே சமயம் சமுதாயம் என்ற கட்டமைப்பு வேறுபாடுகளுடனும் ஏற்றத்தாழ்வுகளுடனும் நிறைந்திருந்தது அவருக்கு முரண்பாடாக தோன்றியது. இது பற்றி பல பெரியோர்களிடம் விவாதித்ததோடு இல்லாமல் அக்காலகட்டத்தில் பிரபலமாயிருந்த பிரம்ம சமாஜத்தில் உறுப்பினராகவும் திகழ்ந்தார் சுவாமி விவேகானந்தர். ஆனால் இம்முயற்சிகள் யாவும் அவர் கேள்விகளுக்கு தகுந்த விடையளிக்க முடியவில்லை. இறை உண்மைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக பின்னாளில் ராமகிருஷ்ணரை பற்றி கேள்விப்பட்டு ஒரு வழியாக அவரிடம் சென்றடைந்தார் விவேகானந்தர். ராமகிருஷ்ணரை முதலாக விவேகானந்தர் சந்தித்த ஆண்டு 1881. எதையும் பகுத்தறிந்து ஏற்றுக்கொள்ளும் விவேகானந்தரால் முதலில் ராமகிருஷ்ணரின் இறைவனை பற்றிய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பகுத்தறிவாதியான விவேகானந்தரால் இறை வழிபாட்டையும் உடனடியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ராமகிருஷ்ணரின் போதனைகள் உருவ வழிபாடு அல்லது அருவ வழிபாடு என்று ஒரே தனி வழியினை போதிக்காமல் 2 வழிகளிலும் இருக்கும் உண்மையை உணர்த்துவதாக இருந்தன. ராமகிருஷ்ணரின் ஈடுபாட்டால் விவேகானந்தரால் பக்தி மார்க்கம் மற்றும் ஞான மார்க்கம் இரண்டின் அவசியங்களை புரிந்து கொள்ள முடிந்தது. அதனைத் தொடர்ந்து ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரை, அதாவது நரேந்திரநாத் என்ற விவேகானந்தரை தனது சீடராக ஏற்றுக்கொண்ட போது அவர் மற்ற சீடர்களிடமிருந்து வேறுபட்டு ஆன்மீக ஞானம் மற்றும் அறிவுத்திறன் மிக்கவராக இருந்தார். அந்த காரணத்திற்காக அவரை விவேகானந்தர் என்று அழைத்தார். சில ஆண்டுகளுக்கு பிறகு 2 நிகழ்வுகள் நடந்தன. அவை விவேகானந்தருக்கு மிகுந்த துயரத்தை ஏற்படுத்தின. ஒன்று 1884 அவரது தந்தையின் திடீர் மரணம். இதனால் குடும்பத்திற்கு பணம் இல்லாமல் போனது. மேலும் நரேந்திரர் தனது தாய், சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளை ஆதரிக்கும் சுமையை சுமக்க வேண்டியிருந்தது. இரண்டாவது நிகழ்வு ஸ்ரீராமகிருஷ்ணரின் நோய். இது தொண்டை புற்றுநோய் என்று கண்டறியப்பட்டது. செப்டம்பர் 1885 ஸ்ரீராமகிருஷ்ணர் சியாம்புக்கூரில் உள்ள ஒரு வீட்டிற்கு மாற்றப்பட்டார். சில மாதங்களுக்கு பிறகு கோசிப்பூரில் ஒரு வாடகை வில்லாவிற்கும் மாற்றப்பட்டார்.
இந்த 2 இடங்களிலும் இளம் சீடர்கள் குருவை அர்ப்பணிப்புடன் கவனித்துக் கொண்டனர். வீட்டில் வறுமை மற்றும் தனக்கென ஒரு வேலை கண்டுபிடிக்க இயலாமை இருந்த போதிலும் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் குழுவில் அதன் தலைவராக சேர்ந்தார். ஆண்டு ராமகிருஷ்ணர் இறந்த பின் விவேகானந்தரும் ராமகிருஷ்ணரின் மற்ற முதன்மை சீடர்களும் துறவிகளாயினர். பின்னர் 4 ஆண்டுகள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் சுற்றினார் விவேகானந்தர். தன்னுடைய இந்த பயணங்கள் மூலம் இந்தியாவில் உள்ள அனைத்து பகுதிகளின் கலாச்சாரம், பண்பாடு, வாழ்க்கை நிலை போன்றவற்றை அனுபவித்து அறிந்தார் விவேகானந்தர். அச்சமயத்தில் இந்திய மக்களின் வாழ்க்கை நிலை மிகவும் கீழானதாக இருந்தது. இது இந்தியர்கள் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்த காலமாகும். அதனைத் தொடர்ந்து தன் பயண முடிவில், அதாவது 24 டிசம்பர் 1892 கன்னியாகுமரி சென்ற விவேகானந்தர் அங்கே கடல் நடுவில் அமைந்த ஒரு பாறை மீது 3 நாட்கள் தியானம் செய்தார். அந்த 3 நாட்கள் இந்தியாவின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் குறித்து தியானம் செய்ததாக பின்னாளில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றும் அந்த பாறை விவேகானந்தர் நினைவிடமாக பராமரிக்கப்பட்டு வருகிறது. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வந்த விவேகானந்தரிடம் அமெரிக்காவின் 1893 ஆண்டு உலக சமய மாநாட்டில் இந்து மதம் சார்பாக கலந்து கொள்ளுமாறு சென்னை நகர இளைஞர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். அதை ஏற்றுக்கொண்ட விவேகானந்தர் அமெரிக்காவிற்கு பயணமானார். 1893 சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமயங்களின் மாநாட்டில் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகளுக்கு அந்நாட்டில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. அங்கு அவரது தொடக்க வார்த்தைகளான அமெரிக்காவின் சகோதரிகளே மற்றும் சகோதரர்களே என்பது பார்வையாளர்களை கவர்ந்தது. அவரது உரை மேற்கத்திய உலகிற்கு இந்து மதத்தை ஒரு உலகளாவிய மற்றும் உள்ளடக்கிய மதமாக அறிமுகப்படுத்தியது. அனைத்து நம்பிக்கைகளின் ஒற்றுமையை வலியுறுத்தியது. அதனைத் தொடர்ந்து சில ஆண்டுகள் மேலை நாடுகளில் தங்கி பல சொற்பொழிவுகள் ஆற்றி வேதாந்த கருத்துக்களை அவர்களிடம் அறிமுகப்படுத்தினார் விவேகானந்தர். மேலும் நியூயார்க் மற்றும் லண்டன் நகரங்களில் வேதாந்த மையங்களையும் நிறுவினார். 1897 ஆண்டு இந்தியா திரும்பியவுடன் கொழும்பு முதல் கல்கட்டா வரை அவர் ஆற்றிய பேச்சுக்கள் அப்போது கீழ்நிலையில் இருந்த இந்தியரை விழிப்புற செய்ததாகவும் இளைஞர்கள் தம்முள் இருந்த ஆற்றலை உணரும்படி செய்ததாகவும் அமைந்ததாக கருதப்படுகிறது. உலக அரங்கில் இந்து மதத்தின் புகழை தன் சொற்பொழிவுகளால் நிலைநிறுத்திய விவேகானந்தர் அமெரிக்கா பயணத்தை முடித்துவிட்டு இலங்கை மார்க்கமாக மே 26, 1897 அன்று பாம்பன் குந்துகால் பகுதியில் வந்திறங்கினார். பாம்பனில் மிக சிறப்பான வரவேற்பை அளித்தார் அன்றைய ராமநாதபுரம் சமஸ்தான மன்னர் பாஸ்கர சேதுபதி. அதனைத் தொடர்ந்து கல்கத்தாவில் ராமகிருஷ்ண இயக்கம் மற்றும் ராமகிருஷ்ண படத்தையும் நிறுவினார் விவேகானந்தர். ஜனவரி முதல் 1900 டிசம்பர் வரை 2ஆம் முறையாக மேல்நாட்டு பயணம் மேற்கொண்டார். இந்து வேதங்கள் மற்றும் தத்துவம் குறித்த விவேகானந்தரின் விளக்கம் மேற்கத்திய பார்வையாளர்களிடம் எதிரொலித்தது. நவீன சவால்களை எதிர்கொள்வதில் இந்தியா ஆன்மீகத்தின் பொருத்தத்தை வெளிப்படுத்தும் ஒரு கலாச்சார பாலத்தை உருவாக்கியது. இந்து மதம், குறிப்பாக நவ வேதாந்தம் பற்றிய அவரது மறு விளக்கம் இந்திய ஆன்மீகத்தை உலகளவில் அணுகக்கூடியதாக மாற்றியது. அவரால் பிரபலப்படுத்தப்பட்ட யோகா மற்றும் தியானம் போன்ற கருத்துகள் உலகளாவிய நல்வாழ்வு நடைமுறைகளில் ஒருங்கிணைந்தன. விவேகானந்தரின் தன்னம்பிக்கை மற்றும் ஆன்மீகத்தின் மீதான முக்கியத்துவம் மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திரபோஸ் மற்றும் அரவிந்தோ கோஷ் உள்ளிட்ட பல இந்திய தலைவர்களை பாதித்தது.
வலிமையான மற்றும் ஆன்மீக ரீதியில் விழித்தெழுந்த இந்தியாவை பற்றிய அவரது தொலைநோக்கு பார்வை நாட்டின் சுதந்திர போராட்டத்திற்கும் அடித்தளமிட்டது. இந்தியாவின் புகழ்பெற்ற ஆன்மீக ஆளுமைகளில் ஒருவராக, மேலும் வேதாந்த தத்துவத்தின் சிறந்த ஆசிரியராக திகழ்ந்த சுவாமி விவேகானந்தர் 1902 ஜூலை 4 அன்று கல்கத்தாவின் பேலூர் மடத்தில் 39 வயதில் தனது சொர்க்க வாஸ்தலத்திற்கு புறப்பட்டார். அன்று விவேகானந்தர் தியானத்தில் ஈடுபட்டிருந்த போது மாரடைப்பினால் காலமானார். அவர் மகா சமாதி அடைந்ததாகவும் அவரது மூளையில் உள்ள இரத்த நாளங்கள் வெடித்ததால் மரணம் ஏற்பட்டதாகவும் அவரது சீடர்கள் நம்புகின்றனர். விவேகானந்தர் ஏற்கனவே 40 ஆண்டுகள் உயிர் வாழ மாட்டார் என்று கணித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுவாமி விவேகானந்தர் மறைந்ததை அடுத்து 16 ஆண்டுகளுக்கு முன்பு ராமகிருஷ்ணர் தகனம் செய்யப்பட்ட இடத்திற்கு எதிரே உள்ள பேலூரில் உள்ள கங்கை நதிக்கரையில் அவர் தகனம் செய்யப்பட்டார். சுவாமி விவேகானந்தரின் மறைவுக்கு பின்னர் அவரது பிறந்த நாளான ஜனவரி 12 இந்தியாவில் தேசிய இளைஞர் தினமாக அங்கீகரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. மேற்கத்திய நாடுகளில் இந்து மதத்தை பரப்பியதற்காக பாராட்டப்படும் அவரது வார்த்தைகளும் அவரது படைப்புகளும் வரலாற்று, கலாச்சார மற்றும் ஆன்மீக துறைகளில் ஒரு அழியாத அடையாளத்தை ஏற்படுத்தியுள்ளன. மேலும் அன்று அவர் நிறுவிய ராமகிருஷ்ண மிஷன் மற்றும் மடம் இன்று உலகம் முழுவதும் கிளைகள் பரவி செயல்பட்டு வருகிறது. இதுபோன்று வரலாற்று செய்திகளை அறிவதற்கு பகுத்தறிவு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.